அதனால பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டூ வீலர்ல உள்ள வழக்கறிஞர் போறாங்க. ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறாங்க. பின்னாடி வரக்கூடிய எழுச்சி தமிழருடைய வாகனமும் அதே ஸ்பீட் பிரேக்கர்ல இடிச்சிருக்கலாம். இந்த சம்பவம் எங்க நடக்குது? கரெக்டா சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சில் வாசல்ல இந்த சம்பவம் நடக்குது. அவரு இடிச்ச உடனே பின்னாடி அவர் தவறுல அது எழுச்சி தமிழர் காரா இல்ல வேற யாரு காரான்னு தெரிஞ்சு கூட பேசியிருக்கலாம், தெரியாம கூட பேசியிருக்கலாம், தெரிஞ்சு கூட பேசியிருக்கலாம். நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம செக்டாருக்குள்ள போக வேண்டாம். சப்போஸ் அவர் வந்து பேசுறாரு, நீங்களும் ஒரு சக வழக்கறிஞர்கள், உங்க தலைவருக்கு பின்னாடி ஒரு விஐபி எஸ்கார்டுக்குள்ள வாகனம் இருக்கு, காவல்துறையினர் இருக்காங்க, அவங்க வந்து அவர் அப்ரூவ் போறாங்க. நீங்க இறங்கின உடனே ஒரு தனிநபர் தாக்குதலை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா? அந்த வாகனத்தை நீங்க அவர் எடுக்க சொல்றீங்க, அவர் என்ன தலைவர் வண்டினா என்னை இடிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அந்த வாகனத்தை வந்து நீங்க அதை ஒரு மூவ் பண்றீங்க. அதையும் எப்படி நீங்க அதை அந்த இடத்துல இது பண்ணி தூக்கி தள்ளி விடுறீங்க? அராஜகம் தானே அது. இல்லை, இது இப்போ இயல்பாக நடக்கும் தானே. இப்போ நம்மளும் ஒரு டக்குன்னு வண்டியில் மோதிடுறாங்க, ஏய் அப்படின்னு நம்ம எகிறது இல்லையா? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருதரப்பு நடக்கிறது தானே. அதை தானே நான் சொல்றேன். ஆக்சிடென்ட்ங்கிறது யாருமே திட்டமிட்டு செய்ய போறது கிடையாது. சரி, உங்க தலைவர் வண்டி கூட தெரியாம கூட இடிச்சிருக்கலாம், இல்ல அவன் வேணுக்குனே கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவோ இல்ல வேற எதுக்கோ ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காகவோ கூட செஞ்சிருக்கலாம். நான் வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போவே இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ, உங்க தலைவர் வந்து நல்லது பண்ணாரோ கெட்டது பண்ணாரோ அதுக்குள்ள வரவே இல்லை. நீங்க ஒரு நாடறிஞ்ச ஒரு உலகம் அறிந்த ஒரு தேசிய தலைவர் நீங்க சொல்லக்கூடிய ஒரு தலைவர் முன்னாடியே இப்படி வந்து அராவடி பண்ணக்கூடிய, அட்டகாசம் பண்ணக்கூடிய, ரவுடிசம் பண்ணக்கூடிய தொண்டர்களை வைத்தவர் உன்னைய தலைவர். அப்போ உன் தொண்டர்கள், நீங்க விஜய் மட்டும் நீங்க கேட்கறீங்க இல்லைங்களா, பக்குவப்படுத்தல. அப்ப நீங்க